சபை தேர்தல் வருகிற போதெல்லாம் நாடு களை கட்டும். ஏனென்றால் அதிகளவான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். பலருடைய ஈடுபாடு, நேரடி ஈடுபாடு இந்த தேர்தலிலே தான் கூடுதலாக தென்படும். இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற சந்தர்ப்பம் எப்படியானது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நடைபெற இருந்த தேர்தல் நாட்டிலே பணமில்லை என்று பொய்யான ஒரு சாக்கு போக்கு சொல்லி நடத்த விடாமல் தடுக்கப்பட்டு தற்போது ஒரு வருடத்துக்கு கூடுதலான காலம் கழித்து நடைபெறுகிறது. அந்த வேளையிலே இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையிலே நாடு இருந்தது. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாட்டிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பிரதேசங்களிலேயும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் என்று சொல்லுகிற போது வாக்களிப்பு அப்படியாக இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாரம்பரிய கட்சிகளிலே நம்பிக்கை இழந்தது என்று சொல்லுகிறார்கள் மக்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக புது புது வழிகளை மக்கள் நாடியிருக்கிறார்கள். இந்த புது வழிகளில் சிலவற்றிலே ஏற்கனவே மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை பொறுத்தவரையிலே 22ஆம் ஆண்டு ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் போராட்டத்தோடு தொடர்ந்ததாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வந்தபோது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற உத்வேகத்திலே சில அடிப்படையான மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றன. ஒருபோதும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் என்றிருந்த இடதுசாரி கட்சி ஆட்சி ஏறி இருக்கிறது, ஜனாதிபதியாகி இருக்கிறார். ஆனால் இதுகால வரைக்கும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எல்லாம் வென்ற ஜனாதிபதிகள் 50% கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் பெற்றது 42% வாக்குகள். ஆனால் அந்த அலையோடு பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கும் இல்லாதவாறு இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 3/2 பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே தேர்தலிலே கிடைக்கவில்லை. அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எடுத்தார்கள், 3/2 பெரும்பான்மையை சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் தேர்தலிலே எவருக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கவில்லை, கிடைக்காது என்றிருந்ததையும் மாற்றி அமைத்து தனி கட்சியாக அவர்கள் 3/2 பெரும்பான்மையும் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசங்களும் அதற்கு உதவியாக போயிருக்கின்றன. இதெல்லாம் கால ஓட்டத்தோடு மக்களுடைய ஏக்கங்களின் பிரதிபலிப்பாக ஏற்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்படியாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரிய வரும். சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்புமே இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடருகிறது. தொடருவது மட்டுமல்ல, சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஏற்பாடுகளிலே
எந்த விதமான மாற்றமும் கூட அவர்கள் கேட்கவில்லை. தேர்தலுக்கு போல் சொன்னார்கள், இதிலே மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஊழியர்களுடைய சேவலாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு செய்ததற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதே மறுசீரமைப்பை அப்படியே கொண்டு போகிறார்கள். ஏழை ஊழியர்களுடைய சேமிப்பு மட்டும்தான் அந்த மறுசீரமைப்புக்கு ஆதாரமாக இன்றைக்கு இருக்கிறது. அதன் மேலே ஏறி நின்று ஆட்சி செய்கிறார்கள். அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்த போது அது ஏழை மக்களுக்கு மாறானது, தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியவர்கள் அவர்களுக்காக நான் நீதிமன்றத்தில் பேசினேன். அப்படியாக மனுதாரராக வந்த ஒருவர் இன்றைக்கு பிரதி அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கிறார் என்று கேள்வி. ஆனால் அந்த விடயத்திலே எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் எழுத்திலே சொன்னார்கள். எழுத்திலே சொல்லுவதற்கு முன்னதாக பல தடவைகளிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு, வேறொரு சட்டத்தை பிரதியீடு செய்வதற்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. நாங்கள் இன்னொரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இணங்க மாட்டோம், இது முற்று முழுதாக அகற்றப்பட வேண்டும், எந்த பிரதியீடும் செய்யப்படக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். நாங்களும் அதையே சொன்னோம். ஆனால் வெவ்வேறு சட்டங்கள் பிரதியீடாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாங்கள் அந்த குழு கூட்டங்களுக்கு சென்றோம். அதிலே இருக்கிற சில தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காகவது அதிலே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் அந்த கூட்டங்களுக்கு கூட வரவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு இன்னொரு சட்டம் வரவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு இன்னமும் அதிலே கை வைக்கக்கூட இல்லை. வேறொரு சட்டத்தை இயற்றுகிறார்களாம், பிரதியீடு செய்வதற்காக அறிவிக்கிறார்கள். இன்னொரு சட்டத்தை இயற்றுகிறார்களாம். இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் 615 மீட்டர் நீளமான ஒரு வீதியை திறந்து வைத்தார்கள். அது முதலே திறக்கப்பட்டது. சென்ற மே மாதம் 26ஆம் தேதி அது திறக்கப்பட்டது. ஆனால் வெறுமனே 2 இடங்களிலே அந்த பேரிகேட் இருந்தது, அதை உயர்த்தி விட்டார்கள். அவ்வளவுதான். நிலங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள். 1 இன்ச் நிலம் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. சில வேளைகளிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக படம் காட்டுவதற்காக சில நிலங்களை, சொற்ப பிரதேசங்களை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அது தேர்தலுக்காக செய்கிற விடயம். செய்வதாக இருந்தால் 4 மாதங்களுக்கு முன்னர், 6 மாதங்களுக்கு முன்னர் செய்திருக்கலாம். ஆனால் தேர்தல் அண்மித்து வருகிற போது அதை செய்து காண்பிக்கிற ஒரு செயற்பாடு. அரசியல் கைதிகளிலே என்று சொல்லி ஒருவர் முடிவிடவில்லை. நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசி 200க்கும் மேற்பட்டவர்களை விடுவித்திருக்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட விடுவிக்கப்படவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்துக்கு இந்த நிதி ஒதுக்கீட்டிலே, வரவு செலவு திட்டத்திலே எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்த போது குறைச்சிருக்கிறாங்க. அது வளமையாக இருக்கிறதுல குறைக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக விசாரணைகள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் பாரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். செய்யவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்த போது எங்களோடு எதிர்கட்சியிலே இருந்து அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு சேர்ந்து உழைத்தவர்கள், சேர்ந்து பாடுபட்டவர்கள், அந்த காலகட்டத்தை அந்த சட்டத்திலே சொல்லுகிற போது 88, 89, 90ஆம் ஆண்டுகளிலே நடந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களும் உட்சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதையும் சேர்த்துத்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால்
அதற்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. 6 மாத காலம் என்பது நீண்ட காலம். அரசியலிலே ஒரு வாரம் மிக நீண்ட காலம் என்று சொல்வார்கள். இந்த 6 மாத காலத்திலே தான் இவர்களுடைய 5 வருட கால ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதற்கு முன்னுதாரணம். இப்படியாகத்தான் இருக்க போகிறது. சரி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களிடத்திலேயும் நீங்கள் நேரடியாக போய் பேச வேண்டும். வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? ஆனால் என்ன நடந்திருக்கிறது? என்ன நடக்கப் போகிறது? இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான். ஆனால் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல இந்த தேர்தல் முடிவிலே ஒரு பாரிய செய்தி இருக்கும். விசேடமாக தமிழ் பிரதேசங்களிலே வாக்களிக்கிற மக்கள் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பதிலே ஒரு பாரிய செய்தி இருக்கிறது. அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிலே இருந்து வருகிற செய்தியினுடைய முக்கியத்துவம் பிரதானமானது. அதே வேளையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு, உள்ளூராட்சி சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அவை சம்பந்தமாகவும் மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். வீதிகள், கால்வாய்கள், குப்பை அகற்றுதல், இப்படி பல்வேறு விடயங்கள், உள்ளூர் விடயங்கள், அவற்றுக்கான திட்டங்களை மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிற போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற செய்தி இந்த தேர்தலிலே பெருவாரியாக திரண்டு வர வேண்டும். அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல, தமிழ் கட்சிகள் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். பலர் சொன்னார்கள், இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி போயிருக்க வேண்டுமா? ஆம், நாங்கள் போவோம். மக்களுடைய நன்மைக்காக, தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக, அதை கூட கருத்தில் எடுக்காமல் ஒவ்வொரு கட்சி தலைவராக அவர் சென்று சந்தித்தார். ஆனால் அப்படியாக ஒரு பிரதான கட்சி இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சி. அந்த கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொருவரிடத்திலையும் சென்று சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து நிற்போம் என்று கேட்டபோது, நாங்களாக போய் கேட்டபோது, அவர்களாக வந்து கெஞ்சி இருக்க வேண்டும், நாங்களாக போய் கேட்டபோது அதை உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம், நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம், ஒருவர் கட்சி, 2 பேர் அங்கத்துவ கட்சி, 3 பேர் அங்கத்துவ கட்சி, எல்லாம் ஒவ்வொரு கட்சி. அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாக்குகள் சிதறாமல் அனைத்து வட்டாரங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற வேண்டும். இது முக்கியம். இந்த தேர்தல் முறை விசித்திரமானது. முடிவுக்கு பிறகு நாங்கள் அதனை பார்த்துக் கொள்வோம். 2வது பிரதிநிதித்துவ லிஸ்ட்ல இருந்து யாராவது வந்தால் அது பிறகு அவர்களோடு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் வெற்றி பெறுவது இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளராக இருக்க வேண்டும். அது பிரதானமானது, அது மிக முக்கியமானது. அப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தலைவர் சொன்னது போல இந்த முறை வாக்குச்சீட்டிலே வீட்டு சின்னம் தான் இருக்கும், கட்சி பெயர் மட்டும்தான் இருக்கும், உங்களுடைய பெயர் இருக்காது. இங்கு விருப்பு வாக்கு கிடையாது.
கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கிற தேர்தல் இது. நீங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆனபடினால் தான் இது கட்டுக்கோப்பாக இந்த கட்சி முன்னேறுகிறது. சில வேளைகளிலே நாங்கள் வேட்பாளர்கள் நியமன சந்தர்ப்பங்களிலே சிலர் வந்தார்கள், நீங்கள் விரைவிலே எங்களுக்கு முடிவு சொல்ல வேண்டும். ஏன் விரைவிலே முடிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சிக்கு போறார்கள் போங்கோ. அப்படியானவர்கள் கட்சிக்கு வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும், கட்சிக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கட்சி உறுப்பினராகத்தான், கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான், உங்களுடைய பேர்ல அல்ல, கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் அது இந்த தேர்தலிலே மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள், உங்களுக்கு அல்ல. ஆகையினாலே அதையும் மனதிலே வைத்து கட்சிக்கு, இந்த பிரதான தமிழ் கட்சிக்கு, சமஷ்டி கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மக்களிடத்திலே தெளிவாக உரத்து சொல்ல வேண்டிய கடமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய வெற்றியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியும் தமிழ் மக்களுடைய வெற்றியும் தங்கி இருக்கிறது.